வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து ஒரு சட்டம் மசோதா தாக்கல் ஆயிருக்கு. இன்னைக்கு நாடே தான் பேசிட்டு இருக்காங்க. இவரு அமித்ஷா வந்து அதை தாக்கல் பண்ணியிருக்காரு, உள்துறை அமைச்சர். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்களோ, மாநில முதலமைச்சர்களோ, பிரதமரோ, அமைச்சர்கள் யாரோ இருந்தாலும் சரி, பிரதம மந்திரி அமைச்சர் தான், முதல் மந்திரி அமைச்சர் தான், எல்லா அமைச்சர்களும், மத்தியில் உள்ள அமைச்சர்கள், மாநிலத்தில் உள்ள அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களும் குற்றம் சாட்டப்பட்டு, என்ன குற்றம், லஞ்ச ஊழல் குற்றமா இருக்கலாம், கிரிமினல் கேஸா இருக்கலாம், குற்றம் சாட்டப்பட்டு 30 நாள் அவங்க தொடர்ந்து ஜெயிலில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது பெரும்பாலும் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கு. இதெல்லாம் வந்து கவுண்டிங்லாம் பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் சொல்றதா பார்த்தா மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கு. நம்முடைய சமூக ஊடகங்களே பெரும்பாலும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ குற்றம் செய்தவர்கள் தண்டனை பெற வேண்டுமா கூடாதா? கண்டிப்பா தண்டனை பெறணும். அவங்க வந்து ஜெயில் தண்டனையை தவிர அவங்க என்ன அமைச்சர் பதவியும் இழக்கப்பட வேண்டும். யாரு? குற்றம் செய்தவர்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இல்லை. இந்த ரெண்டு கடையில் பெரிய வித்தியாசம் இருக்கு. பொதுவா இன்னைக்கு வந்து நம்ம அரசு மேல, நம்முடைய அரசியல்வாதிகள் மேல, நம்முடைய அரசியல் அதிகாரிகள் மேல எல்லாம் அவ்வளவு மக்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடையாது. இது ஒரு கசப்பான உண்மை. ஆனா இதுதான் உண்மை, நம்ம ஒத்துக்கணும். 1950களில் வந்து யார் பிரதம மந்திரியா இருந்தாரு? ஜவஹர்லால் நேரு இருந்தார். யார் வந்து முதல் மந்திரியா இருந்தாரு? இங்க வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா இருந்தாரு. அதுக்கப்புறம் ராஜா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து காமராஜ் இருந்தாரு. இப்ப இவங்களெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு மரியாதை இருந்தது. இப்ப அதே மாதிரியான மரியாதை. இப்ப கக்கன் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தாரு. இங்க ராமையா அவரு இது பேர் எதுக்கப்பட்டியோ ஏதோ ஒன்று வரும். அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்தவர் அதுக்கப்புறம் 1967 பதவி போனதுக்கு அப்புறம் ஒரு பஸ்ல வந்து காங்கிரஸ் ஊர்வலத்துக்கு வந்து இவங்களாம் சேர்த்து போய் கூட்டு போறாங்க. அந்த பஸ்ல ஒருத்தர் விடுவிற்கு ஓடி அவருக்கு இடம் கிடைக்கலன்னு அவர் பதறாரு. ஐயா நான் ஐயா நான் அமைச்சரா வந்து இருந்தேன். அவர் அந்த மாதிரி சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த மாதிரி நிறைய இருந்தாங்க. இது இங்க தமிழ்நாட்டு மட்டும் இந்தியா பூராமே அது மாதிரி இருந்தாங்க. அதனால வந்து மரியாதை இருந்தது அந்த 50ஸ்லயும் 60ஸ்லயும். அதுக்கப்புறம் வந்து மரியாதை குறைஞ்சிச்சு. பல்வேறு காரணங்கள் அதுக்கு. ஜனநாயகம் வந்து வேரூன்றும் பொழுது கீழே கீழே கீழேன்னு சொல்லி போகும் பொழுது அந்த கீழே உள்ள இன்டராக்ஷன் வரும் பொழுது இது ஒரு சோசியல் தியரி. அங்க வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய செலவழிக்கும் போது இந்த இது வந்து இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் செலவழிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுல ஏதாவது லஞ்சம் நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா வெளியில பல பேருக்கு தெரியாது. ஆனா வெல்ஃபேர் ஸ்கீம்ல வந்து லஞ்சம் நடந்ததுன்னா அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிராமத்துல வந்து நான் இதுல அடிஷனல் கலெக்டர் இருந்த போது ஒருத்தர் வந்து எனக்கு எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் பத்தி, ஐயா இவன் சரியில்லையா, இவன் சரியில்லை, இவன் நாணயமான ஆள் கிடையாது. முந்தையெல்லாம் இவன் ப்ரௌன் கலர் இருக்குங்க வேஷ்டி, வீட்டை துவைச்சு போட்டு வருவான், ப்ரௌன் கலர்ல இருக்கும். இவன் பாருங்க தும்பு மாதிரி வெள்ளை வெளியேன்னு வேஷ்டி, ஒரு நாளைக்கு ஒரு வேஷ்டி மாத்திக்கிட்டு இருக்கேன். எங்க இருந்து வந்தது பாருங்க. எப்படி சின்ன விஷயங்கள்லாம் மக்கள் பார்க்க முடியும். அப்ப இது மாதிரிலாம் பார்க்கும் பொழுது பரவலாக லீக்கேஜஸ் இருக்கு. சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ல லஞ்ச ஊழல் இருக்கு. இந்த ரேஷன் அரிசி வந்து 20 கிலோ கொடுக்குறாங்க. ஒரு பெரிய குற்றச்சாட்டு ரொம்ப நாளா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை யார் விசாரிச்சாங்க யார் விசாரிக்கல எனக்கு தெரியாது. அதாவது நல்ல அரிசி விலைக்கு வாங்கப்படும் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனால. ஆனா கடைசியில் மக்களுக்கு சேரும்போது எந்த தரத்தில் வாங்குறாங்களோ அந்த தரத்தில் உள்ள அரிசி கொடுக்கப்பட மாட்டது. ரெண்டாவது மற்ற அரிசி அல்லது மூன்றாவது தர அரிசி இது கொடுக்கப்படும். எப்படி வாங்கின அரிசியா அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இது மூலம் வந்து என்ன இது வரும், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஒரு வருஷத்துல வந்து இதனால வந்து கை மாறும். இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டை பத்தி நான் சொல்லல, எல்லா இடங்களையும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. தீவிரமான விசாரணைக்கு வர்றதுங்கிறது நிறைய குற்றச்சாட்டுகள் கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஜனங்களுக்கு வந்து என்ன ஆசை வரும், இப்படி ஒரு சட்டம் வர்றது நல்லதுதான், உள்ள வைக்கணும். 30 நாள்ல வந்து உள்ளே இருந்தாங்கன்னா பதவி போட்டும் தெருவு போட்டும் அப்படின்னா தான் புத்தி வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லாருமே அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த சட்டம் வந்து எதனால தவறா இருந்ததுன்னா, இந்த சட்டத்தை யார் வழிநடத்த போகிறார்களோ அவர்கள் பிஜேபி ஒன்றிய அரசு பிஜேபி ஒன்றிய அரசு நிர்வாகிகளாக கடந்த 12 வருஷத்துல ரொம்ப கீழ்த்தரமா இருந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ அவங்களெல்லாம் இவங்க பக்கம் வந்தோடனே அவங்கள நேர்மையாளர்கள் ஆகிறாங்க. இப்ப அஜித் பவார்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஷரத் பவாருடைய கட்சியில் இருந்தார். அவர் வந்து கட்சியை உடைச்சு ஒரு பகுதி அப்படி பிஜேபி போய் சேர்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு டெபுட்டி சிஎம் இருக்காரு, துணை முதல்வர் இருக்காரு. இவர் மேல பிஜேபி 68,000 கோடி ஊழலுக்கு இது சொன்னாங்க,
கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா இவரை சேர்த்துக்கிட்ட உடனே முதலமைச்சர் பட்னாவிஸ் போட்ட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து அந்த வழக்கை வந்து கேன்சல் பண்ணி விட்டார். அப்ப இவர் ஊழலே பண்ணலையா? 68,000 கோடிக்கு ஊழல், 68,000 கோடி ஊழல்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஊழலே பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஹேமந்த் பிஸ்வாஸ் நினைக்கிறேன் இதுல அஸ்ஸாம்ல சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அவர் முதல்ல காங்கிரஸ் இருந்தார். காங்கிரஸ் இருந்தவர் இந்த பிஜேபி அவரை பத்தி என்னென்ன குறை சொல்ல முடியும், இவர் ஊழலின் மறு உருவம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. இப்ப அவர் கட்சி மாறிட்டாரு, இவங்ககிட்ட வந்துட்டாரு. வந்த உடனே முதலமைச்சர் ஆயிட்டார், அஸ்ஸாம் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்ப அவருடைய ஊழல்னு சொல்லி இவங்க சொன்னாங்களே, ஒன்றுமே பேசல. ஏடிஎம்கே வந்து அமித்ஷா வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ஊழல் பண்ற ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது அதிமுகவின் கீழ் நடக்கிற இந்த தமிழ்நாடு அரசு ஆட்சி தான் அப்படின்னு சொன்னார் ஒரு காலத்துல. இன்னைக்கு அவங்க கூட கூட்டு சேர்ந்துருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து பதவிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டு அத்தனை என்ன ஆகும்? கணம் போயிருக்கும். கணம் போய்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. வியாபம் ஊழல் ஒரு ஊழல் மத்திய பிரதேசத்துல அதனுடைய உண்மையான வடிவம் வெளியில தெரிஞ்சதுன்னா ஷாக் ஆயிரும் நம்ம எல்லாரும். அவ்வளவு பெரிய ஊழல், அது சத்தமே கிடையாது. இப்ப இது மாதிரி அப்ப யார் இந்த சட்டத்தை நிறைவேற்றணும்னு துடிக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய கட்சி ஆட்களையும் அவங்களுடைய கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறவர்களையும் இந்த சட்டத்தின் மூலம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு நான் எதிர்கட்சியில் இருக்கிறேன். எதிர்கட்சி முதலமைச்சர் வந்து ஒரு மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கேன். என் மேல சீரியஸா குற்றச்சாட்டு வந்ததுன்னா அதே சமயம் எனக்கு வந்து சொல்லப்படுது, வா எங்க கட்சியில் சேர்ந்துரு, அது வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். அப்ப சேர்ந்தா ஒண்ணும் ஆகாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு நமக்கு ஏன் வருது? இது வரைக்கும் இந்த உதாரணங்களை பார்த்து வருது. அப்படியானால் இவர்கள் இந்த சட்டத்தை யாருக்கு எதிராக பயன்படுத்துவார்கள்? எதிர்கட்சி. இந்தியா ஒரு நாடு ஒரு கட்சி ஆட்சி அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு இந்த சட்டம் வந்து மிக மிக பெரிய ஆயுதமாக இருக்கும். தங்களை விரோதித்து ஆட்சி நடத்துவர்கள், தங்களை விரோதித்து அரசியல் நடத்துவர்கள் அத்தனை பேர் மேலேயும் இந்த சட்டம் பாயும். தங்கள் பக்கம் வந்து சேர்ந்து கொள்கிறவர்கள், தங்களுடைய கட்சிக்காரர்கள், அவர்கள் மேல இந்த சட்டம் பாயாது. அந்த கட்சிக்காரங்க உள்கட்சியில கலகம் எழுப்பினாங்கன்னா அந்த சட்டம் பாயும் நிச்சயமா. ஏன்னா சத்யபால் மாலிக் வந்து ஜேஎன்கே கவர்னர் இருந்தாரு. அவர் வந்து கவர்னர் பதவி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சொன்னாரு, இந்த இதுல வந்து பகல்காமுக்கு முந்தைய நமக்கு ஒரு ட்ராஜடி நடந்துச்சுல, எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அதை பத்தி அவர் சொன்னாரு, அவங்கள ரோடு வழியா கொண்டு போயிருக்க கூடாது. அவங்கள அந்த இடம் தீவிரவாதிகள் நடமாடுற இடம், அவங்கள வந்து பை பிளைட் தான் கொண்டு வரணும்னு நான் சொன்னேன். ஆனா என்னுடைய கருத்துக்கு மதிப்பில்லை, கேட்கவில்லை. இதனால உள்துறை அமைச்சகமும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் தான் அந்த டிராஜடிக்கு பொறுப்பெடுக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டாரு. அறிக்கை விட்டோம்னா அன்னைக்கு சாயந்தரம் அவர் வீட்டுக்கு சிபிஐ போயிட்டாங்க. அதனால இது வந்து இந்த சட்டம் இப்பயே இருக்கிறதே. இப்ப இடி வந்து ஒரு ஆளை பிடிச்சு வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி குற்றம் செய்தவரா குற்றம் செய்யாதவராங்கிறத நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லணும். அது நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு உட்பட்டது. ஆனா அவர் அத்தனை நாள் வச்சிருந்தீங்க நீங்க. அவருக்கு வந்து போய் இது நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு, அதெல்லாம் பத்தி கவலைப்படாம தொடர்ந்து அவர் அங்கேயே வச்சிருந்தீங்க. கடைசியில் அவர் வந்து பைபாஸ் சர்ஜரியே பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. இதெல்லாம் உண்மை. இப்ப இவ்வளவு நாள் அவரை வச்சிருந்து உள்ள வச்சிருந்து கடைசியில கோர்ட்ல வந்து கேஸ் போடும்போது நீங்க என்ன கேஸ் போட்டீங்க? இடி இதுக்கு முன்னாடி ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து போலீஸ் காவல்துறை வந்து என்னென்ன செக்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்களோ அதைத்தான் கொடுத்தீங்க. அப்ப புதுசா நீங்க எதையுமே கண்டுபிடிக்கலன்னா அவர் அத்தனை வாரம் அத்தனை மாசம் எதுக்கு உள்ள வச்சிருந்தீங்க? இப்ப நீங்க கொண்டு வர சட்டத்து மூலம் அது மாதிரி ஒருத்தர் உள்ள வச்சது காரணமா அவருக்கு வந்து மந்திரி பதவியை காலி பண்ணிடலாம். இப்ப இதுல இன்னசென்ட் பீப்புள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? கண்டிப்பா பாதிக்கப்படலாம், நிச்சயமாக பாதிக்கப்படலாம். இந்த இன்னைக்கு உள்ள சூழ்நிலையிலேயே அதிகாரிகள் மத்தியில் எனக்கு தெரியும், சச்சி சௌத்ரி என்னுடைய பேட்ச்மேட். அவங்க 77 பேட்சஸ் இல்ல, எனக்கு 2 வருஷம் சீனியர். 75ல ஐஆர்எஸ் அவங்க. அவங்களுடைய கணவர் வந்து என்னுடைய பேட்ச்மேட் ஐஏஎஸ்ல. சச்சி சௌத்ரி வந்து என்கிட்ட ஒரு வழக்கு பத்தி சொன்னாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் உட்காந்து ஈவினிங் டீ சாப்பிட்டு ஒரு ரொம்ப இளமையான ஒரு ஆபீசர் வந்தார், ஐஆர்எஸ் ஆபீசர். அவர் இப்போ ரொம்ப பெரிய ஒரு அம்மா வந்து பிள்ளைய பாக்குற மாதிரி பரிவா பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு தனியா அவருக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அவர் அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சு என்ன சொன்னாங்க, ரொம்ப நாணயமான பையன், துடிப்பான இளைஞர், பல பேர் மேல வந்து இன்கம் டேக்ஸ் கேஸ் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. இவர் டிரான்ஸ்பர் ஆகி போகும்போது இவர் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருந்தது, அதை இம்மீடியட்டா க்ளோஸ் பண்ணல. இதை நம்ம எல்லாருமே அது மாதிரி பண்றோம். இப்ப நான் ஏன்னா சில அரியர்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து வச்சிருக்கோம், அரியர்ஸ் எல்லாம் அதுல வர வேண்டியிருக்கும். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவோம். அது மாதிரி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்திருக்காரு. இவர் போனதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்ல யாரெல்லாம் எதிர்த்து இவர் கேஸ் போட்டாரோ அவங்க கேஷ் டிரான்சாக்ஷன் டெபாசிட் பண்ணி 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 கொஞ்ச நாள் கழிச்சு சிபிடிடிக்கு வந்து கம்ப்ளைண்ட், நேர்மையற்ற அதிகாரி, இவர் வந்து ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணார் பதவியை, இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் வரிசையை போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஆனா நல்ல வேளையா
இவர் எடுத்த அதிரடி நடவடிக்கைகளால சிபிடிடிக்கு, சிபினா சென்ட்ரல் போர்டு ஃபார் டைரக்ட் டாக்ஸஸ், அதான் இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் கடைசி அதிகாரமுள்ள போர்டு, அந்த போர்டில் உள்ள அதிகாரிகளுக்கு இவர் பத்தி தெரியும். இந்த இளமையான அதிகாரி இப்படி தவறு பண்ணிருக்க மாட்டாரு. அப்புறம் அந்த இளமையான ஒரு முட்டாளாவும் இருக்க மாட்டார். அக்கௌண்ட்ல இப்ப லஞ்சம் வாங்குறான் அப்படிங்கிறவன் பெரிய முட்டாளத்தான் இருக்கும். அதனால அவங்க இதை பத்தி தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது ஒரு 7-8 கேஸ் அது மாதிரி இருந்திருந்ததுன்னா கேஷ் டெபாசிட் ஆகிருந்தா 2-3 கேஸ்ல நினைக்கிறேன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யார் வந்து போட்டது. போட்டது வந்து யாரும் ஒரு நாள் அவங்க ரூபாய் கொடுத்து போட சொல்லியிருப்பாங்கன்னா அவனை விசாரிச்சு யார் போட வச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அந்த அதிகாரி காப்பாற்றப்பட்டார். இல்லைன்னா அந்த சிபிடிடி வரைக்கும் அவருடைய நேர்மை தெரியாம இருந்திருந்ததுன்னா உடனே அவர் சஸ்பெண்ட் இருக்கலாம். இப்ப இதே மாதிரி இவங்க மேல பண்ண முடியாதா? விபி சிங் மேல செயின் கிறிஸ்து கேஸ், உங்க பையன் வந்து நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஆவணங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு காலத்துல விபி சிங் மேல. விபி சிங் உடனே அந்த ஆவணம் பொய்ன்னு சொல்லுங்க. அவர் சொன்னது ஆவணங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, வெரிஃபை பண்ணுங்க. இந்த ஆவணம் பொய் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஆவணம் போய் நான் சொன்னேன்னா போகஸ் ஆவணம் பொய் அதே மாதிரி நீங்க சொல்லுவீங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சில ஆவணங்களை காமிக்கிறீங்கல்ல, லெட் அண்டர்கோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படி சொல்றேன். அது புதுசுன்னு போயிடுச்சு. ஏன்னா அந்த குற்றச்சாட்டுல எந்த விதமான உண்மையும் கிடையாது. ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? ஏடி வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா. இப்ப இதுல வந்து போலீஸ் ரெகுலேஷன் ஆக்ட் படி என்ன இருக்குன்னா, போலீஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குதுன்னு வைங்க. நீங்க உங்களை விட்னஸா கூப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்களா, சம்மன் பண்றாங்களா, அல்லது அக்யூஸ்டா சம்மன் பண்றாங்க? ரெண்டுக்கு வேற வேற செக்ஷன் இருக்கு. அப்ப அவங்க எந்த செக்ஷனின் கீழ் நீங்கள் வருமாறு பணிக்கப்படுகிறீர்கள் சொன்னா அந்த செக்ஷன்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நம்மள விட்னஸா கூப்பிடுறாங்களா இல்ல அக்யூஸ்டா கூப்பிடுறாங்களா. ஆனா இடிக்கு அப்படி எதுவும் கிடையாது. கூப்பிட்டுட்டு வந்து சரி உள்ளவும் ஒன்னு உள்ளவும் சரி சொல்ல முடியும். சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. எந்தெந்த கேஸ் ஒரு 2 பட்டியலத்தை சேர்ந்த ஏழை விவசாயிகளை இதுல வந்து ஃபாரஸ்ட் ஆக்சன் அந்த ஆக்டர் வந்து நீங்க வந்து அதுல இது பண்ணீங்க, ஏதாவது ஒரு செக்ஷனை போட்டு அவங்க மேல ஏடி கேஸ் ஆரம்பிக்கிறது சொல்லி ஆரம்பிச்சாங்க. அப்படியெல்லாம் ஒரு அராஜகமாக நடந்துகின்றது உண்மை. பல சமயங்களில் ஈடி வந்து இப்ப இவங்கிட்ட வந்து மூக்குடைப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க தனி ராஜாங்கம் நடத்துறீங்களா? அடுத்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவீங்க, அடுத்து கேஸை நீடிச்சுக்கிட்டே போவீங்க, அட்ஜென்மெண்ட் வாங்கிட்டே போவீங்க. ஆனா நீங்க வந்து போதுமான ப்ரூஃப் கொடுக்க மாட்டீங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது மாதிரி அட்ஜென்மெண்ட் வாங்கிட்டே போறாங்கன்னு வைங்க. ஒரு மாசம் அட்ஜென்மெண்ட் வாங்கிட்டே போறாங்க. ஒரு மாசம் வரைக்கும் அவர் முதல்ல அரெஸ்ட் பண்ணியாச்சு, உள்ள வச்சாச்சு. ஒரு மாசம் ஆயிடுச்சு, அவர் பதவியை காலி பண்ணி சொல்லாமே. அப்போ இந்த சட்டம் கொண்டு வர்ற இந்த சட்டம் வந்து இந்த ப்ராசிக்யூஷன் வர்றாங்கல்ல, அவங்க போதுமான ஆதாரங்களோட ஒருத்தர் மேல வழக்கு துவங்குகிறார்களா, உடனடியா வழக்கை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்களா, நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு ஜாமீன் பெறுவதற்கு அவருடைய சட்டப்படியான உரிமையை நிலைநாட்டுவதற்கு கால அவகாசம் தரப்படுகின்றதா இல்லையா, இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தால் நம்மளும் வரவேற்போம். ஏன்னா குற்றம் செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் இல்லை. நம்முடைய நீதியின் மாண்பே என்னன்னா 10 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சட்டம் வந்து எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்குவதற்காக மட்டுமே கொண்டு வரப்படுகிறது. இந்த சட்டத்தை அமல்படுத்த நினைக்கிற இந்த பிஜேபி மாதிரி அயோக்கியத்தனமா இந்த நாட்டை ஆடுறவங்க இந்த மாதிரி அரசியல் விஷயங்கள்ல யாருமே கிடையாது. பொருளாதார விஷயங்களை பத்தி இன்னொரு பேசலாம். அரசியல் விஷயங்களை இவங்க நடந்துகிட்டது நான் உங்ககிட்ட சொன்னேன். அஜித் பவாரை பத்தி சொன்னேன், விஸ்வாசம் பத்தி சொன்னேன். என் முகுல் ராய் எங்க பெங்கால்ல டிஎம்சியில இருந்தாரு. அவர் மேல சிபிஐ நோட்டீஸ் வந்தது. அவர் வந்து அங்க இதுக்கு போயிட்டாரு, பிஜேபி போயிட்டாரு. அந்த கேஸ் என்னாச்சு? இவங்க கேஸ் வந்து டிராப் பண்ணிடல. அந்த கேஸ் என்னாச்சு? ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களை நம்பி எப்படி இந்த சட்டத்தை வந்து நாங்க வந்து நல்ல சட்டம்னு சொல்ல முடியும்? அதனால நம்ம வந்து சொல்ல வேண்டியதுன்னா இந்த இப்படிப்பட்ட தன்மையுள்ள இந்த சட்டம் தவறான சட்டம். நீங்க அப்படின்னா யாரு வந்து குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். இது சார்ஜ் ஷீட் பண்ணணும், கோர்ட்ல போய் நிக்கணும். அவர் ஜாமீன் கேட்டார்னா எங்கிட்ட ஆதாரத்தை பாருங்க, இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவர் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும். இப்படியெல்லாம் அப்படி அதுக்கப்புறம் அவர் நிரபராதி என்று தீர்மானிக்கப்பட்டால் யார் குற்றம் சொல்கிறாங்களோ அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அது சரிதானே? அந்த மாதிரி ப்ரொவிஷனே இன்னைக்கு கிடையாது நம்ம நாட்டுல. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இறுதியாக நான் சொல்வது இந்த சட்டம் தேவையற்ற சட்டம். எதிர்கட்சிகளை அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதற்காக கொண்டு வரப்படுகின்ற சட்டம். இறுதி தீர்ப்பு நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் அனைவரையும் கட்டுப்படுது. அந்த தீர்ப்பு வருவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சீக்கிரமா கொண்டு வாங்க நீதிமன்றத்துல.
நீதிமன்றத்துல முறையான ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங் வந்து நடக்கட்டும். உங்ககிட்ட சரியான ஆதாரங்களை வச்சு உண்மையான குற்றவாளிகளை சரியான ஆதாரங்களை வைத்து தண்டியுங்கள். அதுதான் சரியா இருக்கு. வணக்கம்.